நீங்கள் சொன்ன சுப்ஹானல்லாஹ் அழிந்து போகாது, அல்ஹம்துலில்லாஹ் அழிந்து போகாது, அல்லாஹ் அக்பர் அழிந்து போகாது, கொடுத்த தர்மம் வீணாகாது, அல்லாஹ்வுக்காக வெடித்த கண்ணீர் துளிகள் வீணாகாது, அல்லாஹ்வுக்காக நீங்கள் சிறந்தாழ்த்து நெற்றிய சைதாவிலே வைத்த அந்த பொழுதுகள் அழிந்து போகாது. இதெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான் என்றால் இதை விட உலகத்தில் தெரிகின்ற எந்த இன்பங்களும், நாங்கள் பார்க்கிற எந்த அருட்கொடைகளும் பெரிது கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் அல்லாஹ்வை துதிக்கிற நாவை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால், அல்லாஹ்வை சிந்திக்கிற உள்ளத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால் அந்த உள்ளத்தினுடைய பெருமதி இந்த உலகத்தினுடைய அனைத்து சொத்துக்களை விட சிறந்தது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கவுலுல் அப்த், ஒரு அடியான் அல்லாஹு அக்பர் என்று சொல்வது கைரும் மினத் துன்யா வ மா ஃபீஹா, இந்த உலகத்தில வஸ்துக்கள் எல்லாத்தோடையும் சிறந்தது இந்த ஒற்றை வார்த்தை. பாருங்க, அல்லாஹ் மிகப்பெரியவன் என்ற வார்த்தையை சொல்லுகின்ற அந்த எண்ணத்தை எனக்கு தாரானே அல்லாஹ். அப்ப எப்படி நாங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும்? இப்னு ரஜப் அல்-ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் தனது ஃபத்துல் பாரியில் எழுதியிருக்கிறார்கள். இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் ஃபத்துல் பாரியில எழுதியிருக்கிறார்கள். இது இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் ஃபத்துல் பாரி, அது வேறு. அப்ப எனவே நாம் இதை சரியா புரிஞ்சுக்கணும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி, இன்னொரு ரிவாயத்துல சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்தி சொன்னால், நீங்க இப்ப சொன்னீங்கடா உங்களோட சொர்க்கத்துல ஒரு மரம் நாட்டப்படும். ஹுரிஸத்ல நஹ்லத்து ஃபில் ஜன்னah, சொர்க்கத்துல பேரிச்ச மரம் நாட்டப்படும். இப்ப நீங்க சொல்லுங்க சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்தி, சொர்க்கத்துல உங்களுக்காக ஒரு பேரிச்ச மரம் நாட்டப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க.